இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமைத்தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும், கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31 லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். 2024-25 ஆண்டுகளில் கோடைக்காலமே வரவில்லையா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். 28 மாதங்களாக ரூபாய் 1000 கொடுக்காமல் இழுத்து அடித்த ஸ்டாலின் அரசு தற்போது 3 மாத தொகையோடு சேர்த்து கோடைக்கால சிறப்பு தொகை கொடுக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடை சீர்குலைத்துவிட்டு இப்போது தேர்தல் நேரத்து பணம் வரவு வைக்கும் வேலையை பெண்கள் நம்பி விடுவார்களா? தேர்தல் வாக்குறுதியாக அதிமுக ரூபாய் 2000 உரிமை தொகை அறிவித்த நிலையில் தேர்தல் தோல்வி பயத்தில் இந்த அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டுள்ளார். இன்னும் 3 மாதங்களுக்குள் அமைய உள்ள அதிமுக ஆட்சியில் குலவிளக்கு திட்டம் மூலம் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நடவேண்ட சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இன்னொன்று, கோடைகால சிறப்பு தொகுப்பு என்று அறிவித்திருக்கின்றார். இதற்கு முந்தைய 2022ஆம் ஆண்டு கோடைகாலம் வந்தது, 23ஆம் ஆண்டும் கோடைகாலம் வந்தது, 24ஆம் ஆண்டும் கோடைகாலம் வந்தது, 25ஆம் ஆண்டும் கோடைகாலம் வந்தது. ஆனால் தேர்தல் நடக்கின்ற இந்த 26ஆம் ஆண்டு மட்டும் கோடைகாலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்.